வணக்கமானவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 9 இந்த மாடலில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² / 25 + y² / 16 ஈக்குவல் என்ற நீள்வட் 1 என்ற நீள்வட்டம் மற்றும் அதன் செவ்வகலங்களால் அடைபடும் பகுதியின் பரப்பு காண்க. நம்ம இந்த எடுத்துக்காட்டு 9 இருக்கு இல்லையா, இதில் ஒரு நீள்வட்டம் கொடுத்துருப்போம். அந்த நீள்வட்டத்தால் அடைபடும் பகுதியோட பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த கணக்கில் இந்த நீள்வட்டம் மற்றும் அதன் செவ்வகங்களால் அடைபடக்கூடிய பகுதியை பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்து எடுத்து இல்லையாச்சு. இதை எது கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா x² / a² + y² / b² = 1. அப்போ இந்த இடத்துல a² மதிப்பு என்ன பாருங்க, a² மதிப்பு 25, b² மதிப்பு 16. இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதான் நீள்வட்டம், x அச்சு y அச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கும், குவியம் இருக்கும் இல்லையா. இங்க ஒரு குவியம் இருக்கும், இங்க ஒரு குவியம் இருக்கும். இந்த குவியம் வழியே தான் எது பாஸ் ஆகும், செவ்வகங்களை செல்லும். இந்த குவியத்து வழியே தான் என்ன செல்லும், செவ்வகம் செல்லும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது 0 இல்லையா. இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இதோட பரப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 4 பகுதி இருக்கு இல்லையா, இந்த 4 பகுதியுமே சமமாக தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு பகுதியோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை எதை கொண்டு பெருக்கலாம், 4 கொண்டு பெருக்கிட்டா போதும். இந்த பகுதி, அதாவது நீள்வட்டம் மற்றும் அது செவ்வகங்களுக்கு இடையே அமையக்கூடிய பகுதியின் பரப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த இடம் 0ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடம் 0. இப்போ இந்த புள்ளி மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இது என்னது, குவியம். குவியத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். குவியம் என்னது, ஏஇன்னு பண்ணலாம், ஏஇ, 0ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அந்த ஏஇ என்ன கண்டிஷன், சி. சரியா? இப்போ பாருங்க, சி = சி கண்டுபிடிக்கிறது கண்டிஷன் பாருங்க, c² = a² - b². அப்போ c² = a² மதிப்பு 25 - b² மதிப்பு 16. அப்போ c² = 25ல் 16 கழிச்சோம்னா 9. அப்போ c = ±√9. அப்போ ±√3. சி இதான் என்னது, குவியம். அதாவது ஏஇயோட மதிப்பு. சினாலும் ஏஇனாலும் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், +3 வரும். இந்த இடத்துல என்ன வரும், -3 வரும். இங்கே +3, இங்கே -3. அவ்வளோதான், போதும். இது மட்டும் போதும். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த கணக்கு. இப்போ பாருங்க, தேர்ஃபோர் தேவையான பகுதியின் பரப்பு, தேவையான பகுதியின் பரப்பு, பரப்புனாலும் பரப்பளவுனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? பரப்பு = இன்டகரல் பாருங்க, 0லேருந்து 3. இந்த படத்தை பார்க்கணும். 0லேருந்து 3 குவியம் பாருங்க. நம்ம x அச்சு இதான், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ 0லேருந்து 3 y × dx, y × dx. இதில் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது, 4 பகுதிகள் இருக்கா. அப்போ என்ன செஞ்சிடணும், 4 கொண்டு பெருக்கணும். அவ்வளோதான். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல எல்லை மதிப்பு 0லேருந்து 3 வரை இந்த பகுதி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 0லேருந்து 3 எல்லாமே சம பகுதிகள். அப்போ 4 கொண்டு பெருக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, இந்த கொடுத்துருக்க சமன்பாட்டிலிருந்து நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் பாருங்க. நமக்கு y² / 16 = 1. பாருங்க, இந்த உறுப்பு அப்படி இந்த பக்கம் கொண்டு வாங்க. -x² / 25 மாறுமா? அப்போ y² = குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1 25 25, குறுக்க பெருக்குங்க. 1 25 25 -1 x² x². இந்த வகுத்தில் இந்த 16 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இப்போ பாருங்க, y² = இந்த 16 முன்னால் கொண்டு வந்துடும். 16 / 25 இன்ட்டு என்ன இருக்குது, 25 - x². 25 - நமக்கு என்ன வேணும், ஒய்யோட மதிப்பு தானே வேணும். அப்போ பாருங்க, y = அப்போ இங்கே என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் வரும் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா இந்த 16க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 4, 25க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 5. இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அப்படியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 - x². இதான் என்னது, ஒய்யோட மதிப்பு. சரியா? நீங்கள் அழகாக இது கீழே அப்படியே எழுதிக்கங்க. இந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. சரியா?
இந்த மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஒய் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் வரும். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் எடுத்தால் 5. இங்கே எடுக்க முடியாது, அதனால் ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 4 இன்ட்டு இன்டகரல் 0லேருந்து 3. ஒய்யோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது? 4/5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு இதை வெளியே கொண்டு வாங்க. 4 பெருக்கல் 4/5 இன்டகரல் 0லேருந்து 3. இந்த 0 இங்கே, இது 0 to 3, இது 30 எடுத்துக்கிட்டாங்க சரியா. 0லேருந்து 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்னென்னு முதல்ல ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். நமக்கு இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a ப்ளஸ் சி. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதோடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கணக்கு ஆரம்பிக்கலாம் பாருங்கள். ஈக்குவல் டு நாங்கள் 16/5. இப்போ பாருங்கள், இந்த வடிவத்தில் இருக்கா பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஏக்கு பதிலாக 5 இருக்குது. அப்படி இதில் மாற்றுங்க, என்ன வரும் பாருங்கள்? x/2. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் தான். x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. என்ன செஞ்சிட்டோம்? தொகையிட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த மதிப்பு எல்லை மதிப்பு என்ன? 0லேருந்து 3. இப்போ நம்ம மதிப்புகளை பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? 16/5 மதிப்பை பிரதிடுங்க. முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 3, அப்போ 3/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் 5 ஸ்கொயர் 25 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் இந்த இடத்துல 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3/5. எதை இது பண்ணிட்டோம்? அப்பர் லிமிட்டை நம்ம பிரதிட்டோம், மைனஸ் லோயர் லிமிட். இப்போ லோயர் லிமிட்டை நம்ம பிரதிடலாமா? 0 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 0/2 0. அப்போ 0/2 இதே பேருக்குன்னா ஃபுல்லாக 0வாக மாறிடும். அதுக்கடுத்து இங்கே வாங்க, எக்ஸுக்கு பதிலாக 0. இந்த இடத்துல 0/5 0, சைன் 0 0. 0 இதுவுமே என்ன ஆயிடும்? முழுசாகவே எல்லாமே என்ன மாறிடும்? 0வாக மாறிடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 16/5. இந்த இடத்துல 3/2 பெருக்கல் 25ல் 9 கழிச்சோம்னா 16. 16க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கம்ல எடுத்தோம்னா 4 ப்ளஸ் 25/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இந்த -0 எதுவும் ஆக போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 2 2 4 ஈக்குவல் டு 16/5. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 பெருக்கிடுங்க. 2 6 ப்ளஸ் 25/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சதுர அலகுகள். இதான் என்னது? நமக்கு தேவையான நீள்வட்டம் மற்றும் அதன் செவ்வகங்களால் அடைபடக்கூடிய பகுதியின் பரப்பளவு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.